சரி அனுப்பி வைக்கிறேன். ஓகே. என்னங்க பையனுக்கு கல்யாணத்தை பேசி முடிச்சதோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? கூட மாட ஒத்தாசை செய்யறது இல்லையா? எம்புட்டு வேலை இருக்கு. புடவை எடுக்கணும், நகை நட்டு வாங்கணும், நாள் குறிக்கணும், இவ்ளோ வேலை இருக்கு. நீங்க என்னடான்னா அரிசி மண்டிக்கும் மில்லுக்கும் போயிட்டு இருந்தா எப்படி? என்ன ஏண்டி வம்பு கிழக்கிற? எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. இதுல எனக்கு என்ன வேலை இருக்கு? சரி, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. டவுனுக்கு போய் ஜோசியரை பார்த்து நாள் குறிக்கணும். அவ்வளவுதானே? சரி வா போலாம். வேண்டாம் வேண்டாம், ரொம்ப சலிச்சுக்காதீங்க. ஆம்பளைங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நானே போயிட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவை பாத்தியா? எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செய்யறாளாம். அத பெருமையா சொல்லிக்கிறதுக்கு எப்படி சுத்தி சொல்றா பாரு. ஆமா ஆமா, சுத்தி சொல்றாங்க. போய் வேலைய பாருங்க. அப்பா, நீங்க செய்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னடி வந்தது வராதுமா உங்க அப்பா மேல கோவப்படுற? அதானே, நீ ஏன் அப்பா மேல கோவப்படுற? கோவப்படாம எப்படி இருக்கிறது? சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு எதிரா என் புருஷனையும் கொழுந்தனாரையும் தூண்டி விட்டுட்டு இப்ப அப்பாவே அங்க போய் சம்மந்தம் வச்சுட்டா என்ன அர்த்தம்? உங்க அப்பா நாடகம் ஆடுறாருன்னு என்கிட்டயே சொல்றாங்க. இத பாருமா, இது நான் மட்டும் எடுத்த முடிவு கிடையாது. உங்க அம்மா ஆசைப்படுறா, உங்க அண்ணா ஆசைப்படுறா, ஐயா ஆசைப்படுறாரு. இதுல நான் மட்டும் என்ன செய்ய முடியும்? நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இளவஞ்சி, ஏன் இப்படி பேசுற? அப்பாவே மனசு மாறி எனக்காக ஒத்துக்கிட்டாரு. அவர் ஏன் குழப்பற? இந்த சம்பந்தம் வச்சுக்கிட்டதுனால உனக்கு என்ன குறை? மனக்குறைதான். உன் அப்பா இப்படி பண்ணிட்டாரு பாருன்னு என் புருஷனும் கொழுந்தனாரும் என்ன குத்தி குத்தி காட்டுறாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? அப்பா நேர்ல வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும். இல்லனா நாங்க இருக்கவே முடியாது. சரிம்மா, அவங்க என்கிட்ட வந்து கேக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன். அப்பா, மாமாங்கற மரியாதைக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்காங்க. நீங்களே அவங்கள பார்த்து பேசுங்க. நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி. அந்த சுப்புலட்சுமி மகளை அண்ணனுக்கு முடிச்சதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. ஏண்டிமா, அப்படி என்ன சுப்புலட்சுமி கங்காவும் உனக்கு ஆகாம போயிட்டாங்க? ஐயாவும் அப்பாவும் ஒத்து போகும்போது சந்தோஷப்படுறதை தவிர வேற என்னடி இருக்கு? உனக்கு கங்காவை பார்த்தா பொறாம. ஆமா, எனக்கு பொறாம தான். அந்த கங்காவை வழியில பாக்கும்போது எனக்கு பொறாமையா தான் இருந்தது. என் மாமாவோட செயினை அவ கழுத்துல பாக்கும்போது எனக்கு பொறாமையா தான் இருந்தது. ஏன் அத்தை சுந்தரவழிய அவ பெரியம்மான்னு கூப்பிட்டப்போ எனக்கு பொறாமையா தான் இருந்துச்சு. என் மாமாவை பங்கு போட்ட அந்த சுப்புலட்சுமியை பாக்கும்போது எனக்கு பொறாமையா தான் இருந்துச்சு. ஏன்னா என் உடம்புல சுத்தமான ரத்தம் தான் ஓடுது. சரிம்மா, நான் மருமகனுங்களை சந்திச்சு பேசுறேன். நீ நிம்மதியா போ. சந்திக்கிறது முக்கியம் இல்ல, அவங்க சமாதானமாகணும். அப்பதான் நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருப்போம். சொல்றது உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். வரேன். வணக்கம்மா, வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். இது என் மகனோட ஜாதகம். கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம். எங்க மனசுல கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்கா. என் பையனும் அவளதான் விரும்புறான். நேரம் காலம் கூடி வந்துருச்சான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிம்மா. அம்மா, இந்த ஜாதகத்தை நல்ல பொறுமையா பார்த்து நாளைக்கு சொல்லலாமா? பரவாயில்லைங்க, நாளைக்கே பார்த்து சொல்லுங்க. சரிங்க. சுப்பையா, இந்தாங்க. நான் ஜோசியம் பார்க்காம பணம்லாம் வாங்குறது இல்லம்மா. என்னங்க, பெரியவங்க கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லாதீங்க. ஜோசியம் பார்த்ததாவே நினைச்சுக்கோங்க, வாங்கிக்கங்க. அவர் ரொம்ப சங்கோச்சப்படுவாரு. நீங்க கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரி, இந்தாங்க. அப்ப நான் வரேன். வாங்கம்மா. போயிட்டு வரேங்க. ஜோசியரையா, வாங்கம்மா. வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முருகா, ஜாதகம் பார்க்கணும். கொடுங்கம்மா.
இதுல என் பையன் ஜெயச்சந்திரனோட ஜாதகமும் என் அண்ணன் பொண்ணு கங்காதேவியோட ஜாதகமும் இருக்கு. இந்த பொண்ணை எடுக்கிறது மூலமா எங்க 2 பேர் குடும்பத்தோட பகையும் தீரப்போகுது. இந்த ஜாதகத்தை பார்த்து மனப்பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதோட நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து குறிச்சு கொடுங்க. மன்னிக்கணுமா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க. நீங்க நாளைக்கு வாங்க, நல்ல விதமா பார்த்து பொறுமையா உங்களுக்கு சொல்றேன். அப்படியே ஆகட்டுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா பாருங்க. இந்த 2 குழந்தைங்களும் எங்க குடும்பத்து வாரிசுங்க. இவங்க 2 பேரும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழணுங்கிறது தான் எங்க எல்லாருடைய ஆசையும். நான் நாளைக்கே வரேன். சரிங்கம்மா. போயிட்டு வரேங்க ஐயா. நல்லா பார்த்து சொல்லுங்க. கே ஜெயச்சந்திரன், ஆர் கங்காதேவி. ஹலோ விஸ்வா, கலெக்டரை பாத்தியா? நான் சொன்னதை சொல்லிட்டியா? என்ன சொன்னாரு? நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன். பரவாயில்ல, சொல்லு. இல்ல, நான் நேர்ல வந்து விஷயத்த சொல்றேனே. விஸ்வா, ஏண்டி, நேத்து முத்தரசிமா கொடுத்த 2 ஜாதகத்தை எடுத்துட்டு வா. இந்தாங்க. எங்க பால்காரனுக்கு ஒரு 100 ரூபாய் தரணும். எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு ஏண்டி என் உயிரை எடுக்கிற? பேசாம சாமியார போயிடலாம் போல இருக்கு. தொழில நிம்மதியா பார்க்க வர்றி. ஆர் கங்காதேவி, ஆர் செல்வக்கண்ணன்,
ஜோசியரையா, ஜோசியரையா. வாங்கம்மா, ஜாதகம் பார்க்கணுமா? ஆமாங்க. என்னது ஜாதகம் பார்க்கணுமா? என்ன ஜோசியரையா, நேத்து ஜாதகம் புக்கம் கொடுத்தனே மறந்துட்டீங்களா? மன்னிச்சிடுங்கம்மா, காலையில இருந்து வீட்ல ஒரே பிரச்சனை, அதனால கொஞ்சம் குழம்பி போயிட்டேன். பையன் பேர் என்னம்மா? ஆ, ஜோசியரே, என் பையன் பேரு ஜெயச்சந்திரன். கொஞ்சம் இருங்க. ஜெயச்சந்திரன், இந்தாங்க. பொண்ணு பேர் என்னம்மா? சரியா போச்சு. பொண்ணு பேரு கங்காதேவி. ஆ ஆ. ஆ, கங்காதேவி. அம்மா, இதுல 3 நல்ல நாள் குறிச்சு வச்சிருக்கேன். உங்க வசதிக்கு ஏத்தபடி அந்த 3 நாள்ல ஒரு நாள் விசேஷத்தை வச்சுக்கோங்கம்மா. ஜோசியரே, பொருத்தெல்லாம் எப்படி இருக்கு? 10 பொருத்தத்துல 9 பொருத்தம் பொருந்தி இருக்கு. ரெண்டுமே உயர்வான ஜாதகம். ஓஹோன்னு வாழ்வாங்க. ரொம்ப சந்தோஷங்க. நான் உங்களுக்கு தட்சணை எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா? ஆமா, ஜோசியங்கிறது ஒரு கடல், அது ஒரு உயர்வான கலை. உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ 1 ரூபா கூட மனசார கொடுத்தீங்கன்னா சரிதான். எங்களுக்கு பேராசெல்லாம் கிடையாது. குறைஞ்சது 300 ரூபாய் வாங்குவோம். அதுக்கு மேல கொடுக்கறது உங்க இஷ்டம். எல்லா பொருத்தமும் சரியா இருக்குங்களா? நல்லா பாத்துட்டீங்கல்ல? நல்ல சரியா பார்த்துதாமா சொல்றேன். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. வரேம்மா. வாங்க. வரேங்க. வாங்க. கொண்டாங்க. பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்கீங்களே, அந்த அம்மா 1 ரூபாய் கொடுத்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? எல்லாம் பிராப்தம் என்னவோ அதுபடிதான் நடக்கும். பேராசப்படாத. பேராசை பெருநஷ்டம். பொழைக்க தெரியாத மனுஷன். அண்ணே, முத்தரசி, வாமா, வா 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 வா, நல்ல நேரத்துல வந்திருக்க. நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியாரு. இளவஞ்சி, இத உள்ள கொண்டு போமா. அப்புறம் ஜோசியர் என்னமா சொன்னாரு? அண்ணே, 2 பிள்ளைங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு 10க்கு 9 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓஹோன்னு வாழ்வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. அண்ணே, நிச்சயதார்த்தத்துக்கு 3 தேதியை குறிச்சு கொடுத்திருக்காரு. நம்ம வசதிப்பட்ட தேதியை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ராஜியா, ஐயா, இதுல எந்த தேதி வச்சுக்கலாம் சொல்லு. நல்ல விஷயத்த எதுக்குங்கய்யா தள்ளி போடணும்? முதல் தேதியிலே வச்சுக்கலாம். அதுவும் சரிதா. முத்தரசி, முதல் தேதியிலே வச்சுக்கலாம். உன் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிடு. சரிண்ணே. அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு அதிக கூட்டத்தை கூட்ட வேண்டாம். நம்ம சொந்தத்துக்கு மட்டும் சொன்னா போதும். கல்யாணத்தை பெருசா பண்ணுவோம். என்ன? சரிங்கய்யா. சரிண்ணே, நீங்க சொன்னா சரிதான். சுப்புலட்சுமி போன போட்டு விவரத்தை சொல்லுவோம். சந்தோஷம் தானம்மா? ரொம்ப சந்தோஷம். இல்ல, ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் சரவணன் பேசுறேன். சரவணனா? எந்த சரவணன் சார்? யார் சார் நீங்க? நான் தான் உன் அண்ணன் சரவணன் பேசுறேன். அண்ணனா? சரவணன் அண்ணனா பேசுறீங்க? அம்மா, அம்மா, அம்மா! வரேம்மா. சீக்கிரம் வா. யாருமா போன்ல? அம்மா, சரவணன் அண்ணா பேசுறாருமா. ஏப்பா என்னப்பாச்சு? தங்கையா, அவரே அண்ணன்னு சொன்னாருமா. ஹலோ, நான் சுப்லட்சுமி பேசுறேன். சுப்புலட்சுமி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்கய்யா. சந்தோஷமான செய்திமா. நிச்சயதார்த்தத்துக்கு தேதி முடிவாயிடுச்சு. வர்ற முதல் வாரத்திலே வச்சுக்கலாம். இப்பதான் முத்தரசி சொன்ன 3 தேதி குறிச்சு கொடுத்திருந்தாரு.
ஆ? ஆமா 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 10க்கு 9 பொருத்தம் நல்லா இருக்கா. இப்படி ஜாதகம் அமையறதே ரொம்ப கஷ்டம். அமோகமா இருப்பாங்கன்னு சொன்னாரா. சரிம்மா, நேர்ல வந்து சொல்றேன். கங்காவுக்கு சொல்லிடு, எல்லாரும் சொல்லிடு. சரிங்கய்யா, சொல்லிடுறேன். அம்மா, அப்பா என்ன சொன்னாரு? அக்காவுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொறுத்தெல்லாம் சரியா இருக்கான். வர்ற வாரத்திலே நிச்சயத்தை வச்சுக்கலான்னு ஐயா சொன்னாரு. அம்மாடி, சுப்புலட்சுமி கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டப்பா. நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். இல்லன்னு நான் சாப்பிட்டுட்டு தான் ஆடா, வந்தேன். என்னம்மா நீ இளவஞ்சி, இங்க வா. உன் பொண்ணு கையால இன்னொரு தடவை சாப்பிட. மில்லுல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிண்ணே. நாச்சியா, ஐயா. சட்டை எடுத்துட்டு வா. அது வரேன். இளவஞ்சி, இந்த கல்யாணம் மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்? தக